அனைவருக்கும் வணக்கம். பாரதியாரின் முப்பெரும் நூலாகிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு எனும் தலைப்பில் 23 தலைப்புகள் உள்ளன. அவற்றில் கண்ணன் என் சீடன் எனும் தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலின் விளக்கங்களை காணலாம். கண்ணன் என் சீடன். யார் இந்த மாய கண்ணன்? நானாக என்னுள்ளேயும் இருக்கின்றான். என்னிலிருந்து மாறாய் பிறனாகவும் இருக்கின்றான். நானும் பிற பொருளுமாய் இரண்டர கலந்தும் இருக்கின்றான். இவ்விரண்டிலும் வேறு வேறாயும் இருக்கின்றான். இவன் என்ன மாயம் செய்கிறான்? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் கூறியபடி இவன் மூல வஸ்துவாய் இருக்கிற பொழுது ஒன்றாகவும் அதிலிருந்து அந்நியப்பட்டு நிற்கும் இரண்டாவது வஸ்து எதுவுமில்லை எனவும், ஆனால் இந்த பிரபஞ்சமாக அவன் நீக்கமர நிறைந்திருக்கும் போது எண்ணற்ற பல கோடி பொருள்களாகவும் உயிர்களாகவும் காட்சியளிக்கின்றான். தங்க கட்டி ஒன்றுதான் எனினும் அதிலிருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள் பல ரூபங்களாக இருக்கின்றன. இப்படி காட்சியளிக்கும் கண்ணன் சில நேரங்களில் என்னை காட்டிலும் அறிவில் குறைந்தவன் போலவும், என்னோடு சேர்ந்து பழகி நான் கூறும் அறிவுரைகளை கேட்டு அவன் மேம்பாடு எய்துவான் போலவும், நான் பாடுகின்ற கவிதைகளும் அறிவும் பெருமை பெற்றது போலவும் இந்த கள்வன் கண்ணன் என்னிடம் சிடனாக வந்து சேர்ந்தான். அட தெய்வமே! அவன் அப்படி செய்த சூழ்ச்சி வலையில் நான் விழுந்து அதனால் பட்ட தொல்லைகள் பெரிய பாரத கதை போன்றது. நானே என் மனதினை வெல்ல முடியவில்லை. நான் இந்த உலகத்தினை மாற்றிவிட முடியும் என்று பாரதி சொல்கின்றார். உலகத்தாரை இன்பத்தில் இருக்கச் செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டதற்காக தண்டிக்க கருதியோ என்னவோ இந்த மாய கண்ணன் வலிய வந்து என்னிடம் சீடனாக சேர்ந்து கொண்டான். என்னை ஒரே அடியாக புகழ்ந்து தள்ளியும் என்னுடைய புலமையை வியந்து பாராட்டியும் பல வழிகளில் அவன் மீது அன்பு கொள்ளச் செய்தான். வெறும் வாயை மெல்லும் கிழவிக்கு ஒரு பிடி அவள் கிடைத்தால் போல்தான் இருந்தது. நானும் அவன் முகஸ்துதிக்கு கட்டுண்டு இவனை எப்படியும் நல்ல பண்புகள் உள்ளவனாக உயர்த்தி விடுவது என்ற ஊக்கத்தோடு அவனுக்கு பல உபதேசங்கள் செய்யத் தொடங்கினேன். இதோ பாரடா கண்ணா, நீ இன்னதெல்லாம் செய்யக்கூடாது, இன்னொருடெல்லாம் பழகக்கூடாது, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, இவற்றையெல்லாம் நீ விரும்பக்கூடாது, இதையெல்லாம் நீ படிக்கக்கூடாது, இன்ன நூல்களை மட்டுமே நீ கற்க வேண்டும், இன்னாரோடு மட்டுமே நீ நட்பு கொள்ள வேண்டும், நான் சொல்லுவனவற்றை மட்டுமே நீ விரும்ப வேண்டும் என்று பல தர்மங்களை சொல்லி அவனோடு உயிரையும் விடலானேன். நாம் கதைகளில் படிக்கிறோம் அல்லவா, கணவன் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அதற்கு நேர்மாறாக செயல்புரியும் மனைவியை பற்றி. அதனை போல் இவனும் நான் சொல்வதற்கெல்லாம் நேர் எதிராகவே எல்லாவற்றையும் செய்யலானான். ஊரில் உள்ள மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த எனக்கு நான் சொன்னதற்கு மாறாக அவன் நடக்கும் வினோதத்தையும் ஊரார் வெறுக்கும் அத்தனை ஒழுக்கக்கேட்டையும் தலைமேல் ஏற்றிக்கொண்டு பழிச்சொல்லுக்கு ஆளாகி எல்லோரும் இகழும்படியாக என் மனம் மிகவும் வருந்தும்படியாக நடந்து கொள்வதையும் நான் கண்டுவிட்டேன். கண்ணனோ நாளாக தனது கெட்ட நடத்தையால் எல்லை மீறி போய் வீதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் மூத்தோர்களும் இவனை கண்டு கிறுக்கன் என்று இகழ்ந்து பேசும் நிலைக்கு வந்துவிட்டான் கண்ணன். எனக்கு ஏற்பட்ட வருத்தத்துக்கு அளவே கிடையாது. முத்தான இளைஞனாக உருவாக்க நினைத்த எனக்கு இவன் இப்படி பித்தன் என ஊராரிடம் பெயர் வாங்கி கொண்டு அவர்கள் பேசிய பேச்செல்லாம் இவன் கேட்டுக்கொள்வது என் நெஞ்சை அறுத்து நின்றது. அவனை கூப்பிட்டு சாத்திரங்களை போதித்து அவனை எப்படியும் மாற்றி விடுவது என்று அவனை தொலைத்து எடுத்தேன். அவன் தேவனாக ஆகாவிட்டாலும் மானுட நிலைக்காவது அவனை தேற்றிவிடலாம் என்று நினைத்து கோபம் கொண்டு கொதித்து போய் திட்டியும் சில நேரம் சிரித்து கொண்டும் நயமாக சொல்லியும்
சுள்ளென்று சில நேரம் எரிந்து விழுந்தும் கேலிகள் பேசி மாற்ற முயன்றும் இன்னும் எத்தனையோ வழிகளில் என் வழிக்கு அவனை கொண்டு வர முயன்றேன். ஆனால் அவனோ கேட்கிறான். பித்தனாக ஆகி காட்டானாக மாறி எந்த வேலையிலும் கவனமில்லாதவனாகி எந்த பயனிலும் கருத்து இல்லாதவனாகி ஒரு குரங்கு போல கரடியைப் போல கொம்புகள் உடைய பிசாசு போல ஏதோ ஒரு பொருளாக எப்படியோ நின்றான் கண்ணன். அதனால் அகந்தையும் மமதையும் 1000 பொன்னாகி கடுமையான கோபத்துக்கு நான் ஆளாகி நின்றேன். எப்படியாவது இந்த கண்ணனை நேராக ஆக்கிவிடலாம், நல்லவனாக மாற்றிவிடலாம் என்று என் மனதிற்குள் தாபம் கொண்டு இவனை எப்படியாவது ஒரு தொழிலில் ஓரிடத்தில் தக்க செய்வது என்று எண்ணி அவனை அமர்த்திவிடலாம் என்று எண்ணி சமயம் பார்த்து காத்திருந்தேன். ஒரு நாள் கண்ணன் தனியாக என் வீட்டில் இருந்த சமயம் அவனை அழைத்து, மகனே, என் மீது அளவற்ற பாசமும் நேசமும் நீ வைத்திருப்பது உண்மை என்று நான் நம்பி உன்னிடம் ஒன்று கேட்பேன். நீ அதனை செய்திடல் வேண்டும். நாம் யாரிடம் சேர்கிறோமோ அவர்களைப் போலவே நாமும் ஆகிவிடுகிறோம் அல்லவா? சாத்திரங்கள் பல் நாட்டமும் தர்க்க சாத்திர ஞானமும் கவிதைகளில் உண்மை பொருளை ஆய்வு செய்வதில் ஆர்வம் கொண்டோர் மத்தியில் பொருள் சம்பாதிக்க அலையும் நேரம் போக மற்ற நேரங்களில் இருக்க முடியுமானால் நன்மையே விளைந்திடும். பொழுதெல்லாம் என்னோடு இருக்க விரும்பும் அறிவுடைய மகன் உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஆகையால் எனது உதவிக்காக எனக்கு துணையாக நீ என்னுடன் சில நாட்கள் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவன் முடியாது என்று சொல்லி என் மனம் துயரமடையச் செய்யாமல் நான் சொல்வதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு கண்ணனும், ஆஹா, அப்படியே செய்கிறேன். ஆனால் உங்களோடு வேலை எதுவும் செய்யாமல் சோம்பேறியாக எப்படி இருப்பது? ஏதாவது வேலை கொடுங்கள், செய்து கொண்டு உங்களுடன் இருக்கிறேன் என்றான் கண்ணன். இவனுடைய இயல்பையும் சாமர்த்தியத்தையும் கருதி, சரி, நான் எழுதுகின்ற கவிதைகளையெல்லாம் நல்ல காகிதத்தில் பிரதி எடுத்து கொடுக்கும் வேலையை செய் என்றேன். நல்லது, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாழிகை போது அங்கிருந்தான் கண்ணன். சரி, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப நினைத்தான் கண்ணன். எனக்கு கோபம் வந்தது. நான் எழுதிய பழங்கதை ஒன்றை அவன் கையில் கொடுத்து, இதை நான் பிரதி எடுத்து கொடு என்றேன். அந்த வேலையை செய்பவன் போல் கையில் வாங்கி கொண்டு கனப்பொழுதிலே அங்கிருந்து சென்று விட்டான். நான் போகிறேன் என்று எழுந்தான். எனக்கு கோபமான கோபம் வந்துவிட்டது. என்னடா, சொன்னதற்கு மாறாக இப்போது போகிறேன் என்கிறாய்? உன்னை பித்தன் என்று ஊரார் சொல்லுவது பிழையில்லை போலிருக்கிறது என்றேன். அதற்கு, இந்த வேலையை நாளை வந்து செய்கிறேன் என்றான் கண்ணன். இந்த வேலையை இங்கேயே இப்பொழுது எடுத்து செய்கிறாயா இல்லையா? பதில் சொல் என்று உருமினேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் முடியாது என்று சொல்லிவிட்டான் கண்ணன். சினத்தி என்னுள் வெள்ள வெள்ளமாய் பாய்ந்து நிற்க, கண்கள் சிவந்து நிற்க, இதழ்கள் துடித்து நிற்க, கோபத்தோடு நான், சீ சீ பேயே, கொஞ்சம் நேரம் கூட என் முகத்திற்கு எதிரே நிற்காதே. இனி எந்த காலத்திலும் நீ என்னிடத்தில் வரவேண்டாம். போ 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 என்று இடிபோல முழங்கிச் சொன்னேன். கண்ணனும் எழுந்து போகத் தொடங்கினான். என் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வர, மகனே, போய் வா, நீ வாழ்க, உன்னை தேவர்கள் காக்கட்டும். உன்னை நல்லவனாக ஆக்க நினைத்து என்னென்னவோ செய்தேன். தோற்று போய்விட்டேனடா, தோற்று போய்விட்டேன். என் திட்டங்களெல்லாம் அழிந்தன. மறுபடியும் இங்கு வராதே. நீ போய் வா, நீ வாழ்க என்று வருத்தம் நீங்கி அமைதியாக சொன்னேன். கண்ணனும் போய்விட்டான். திரும்பவும் ஒரு கணத்தில் எங்கிருந்தோ ஒரு நல்ல எழுதுகோள் கொண்டு வந்தான் கண்ணன். நான் கொடுத்த பகுதியை மிக அழகாக பிரதி எடுத்தான். ஐயனே, நீ காட்டிய வழிகள் அனைத்தையும் ஏற்று நடப்பேன் என்றான். சொல்லும் அனைத்து காரியங்களையும் ஒழுங்காக செய்வேன் என்றான். தங்களுக்கு இனி என்னால் எந்த துன்பமும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு ஓடி மறைந்தான் கண்ணன். கண்களில் இருந்து மறைந்த கண்ணன் மீண்டும் என் நெஞ்சத்தில் தோன்றி பேசத் தொடங்கினான். மகனே, ஒன்றை உருவாக்குதல், மாற்றுதல், அழித்திடுதல் இவையெல்லாம் உன்னுடைய செயல் இல்லை. இதனை தெரிந்து கொள். தோற்றுவிட்டேன் என்று நீ சொன்ன அந்த கணத்திலேயே நீ வென்று விட்டாய்.
உலகத்தில் எத்தனை தொழில் செய்கிறாயோ அதில் பற்றோ பாசமோ வைக்காமல் நிஷ்காமியமாக செயல்புரிந்து நீ வாழ்க என்றான் கண்ணன். கண்ணன் வாழ்க, அவனுடைய எண்ணம் வாழ்க என்று பாரதி கண்ணன் என் சீடன் என்னும் தலைப்பில் கண்ணனுக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவின் உரையாடல்களை பாரதியார் தன்னை குருவாகவும் கண்ணனை சீடனாகவும் நினைத்து அமைந்த கவிதை சிறப்பானதொரு கவிதையாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.